பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது மக்களே. குறிப்பா சொல்லணும்னா கானா வினோத் வந்து ஒரு விஷயத்த பண்ண போய் அது அவருக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பயம்புறுத்தலாம் அப்படின்ற மாதிரி பண்ண ஒரு மூமெண்ட் அது ரொம்ப தப்பா போயிடுச்சு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் 2 டீம்ல இருந்தும் ஒவ்வொரு அட்டெம்ப்ட் எடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நெக்லஸை திருறதுக்கு இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே அப்படின்ற மாதிரி அது யாரு அப்படின்றதையும் பார்ப்போம். அடுத்து காலையிலேயே வந்து இது ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த லோ சுகர் லோ பிபி ஆகிட்டு ரம்யா மயக்கம் போட்டு விழுந்து இப்போ ஸ்டோர் ரூம் வழியாக மெடிக்கல் எமர்ஜென்சி கூப்பிட்டு போயிருக்காங்க. அது பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து விக்ரமுக்கு வந்து காலையில் கானா வினத்துக்கு சொல்கிற அட்வைசஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே. நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் போடவும் ஐப்பு பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா டீம் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ளிட் பண்ணலான்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த மாடர்ன் சினிமா பிளான் பண்ணிட்டு அதில் கட்டமாக என்ன பண்ணிட்டாங்க, கமருதீனும் பார்வதியும் 2 பேரும் ஜோடி சின்ன சிறுசுங்க பேசிக்கிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களை விட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்னெல்லாம் பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி அவங்க ஒரு மூலையில் பேசிகிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக அவங்க 2 மணி நேரம் அந்த டைமிங்கு ஃபுட்டேஜுமே நம்ம கிட்ட கரெக்டாக அந்த ஃபுட்டேஜ் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக சுபிக்ஷா இவங்க பேசிகிட்டு இருக்க டைமில் சுபிக்ஷா போயிட்டு அங்கே பக்கத்தில் போய் அந்த டைமண்ட் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு திருடுற முயற்சி பண்ணலாம், கொஞ்சம் கேப் விட்டால் திருடலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இப்படி கொஞ்சம் கேப் விட்டால் திருடுற ஒரு முயற்சிக்கு போகலான்ற மாதிரி பிளானிங் நடக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சபரி எழுந்துட்டான். பார்வதியும் இவங்களும் உஷாராயிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. சுபிக்ஷா அங்கேருந்து பேக் அடிச்சாச்சு, போயாச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இவங்களோட டைம் முடியுது. யாரோட டைமு, இவங்க கமருதீனோட டைமும் பார்வதியோட டைமும் முடியுது. பார்த்துக்கிற டைம் அவங்க தூங்க போகிறாங்க. உடனே வந்து அங்கே வியானாவும் வினோத்தையும் எழுப்பி விட்டுறாங்க. வினோத் எழுந்துட்டு என்ன பண்ணுறாரு, உள்ளே போயிட்டு முடி இருக்குல்ல அந்த விக்கை வந்து தலையில் பின்னாடி போய் மாட்டணும், அதை முன்னாடி போட்டு மாட்டிக்கிட்டு ஒரு பயம்புறுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போடுறாரு. ஸோ பாத்ரூம்லேருந்து அதை போட்டு வந்தே ஆரம்பிக்கிறாரு. வியானா கிட்ட வந்து உட்காந்துட்டு இப்படி பேசிட்டு தூங்கிட்டு இருக்க அமிதாண்ட போய் ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன் பண்ணுறாரு முடியை போட்டு. ஸோ தலையில் இருக்கிற விக்கை முன்னாடி போட்டு போய் தூங்கிட்டு இருக்க அமித்தை பார்க்கும்போது அமித் எழுந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு கம்முன்னு போயிட்டார் போல. அமித் எதுவுமே பேசலை, அப்படியே சைலண்ட் ஆயிட்டார். வியானா அங்கேருந்து சைகையில் நீ வந்துரு வினோத்தை, இதெல்லாம் பண்ணாத, நீ வந்துரு பண்ணாத அப்படின்ற மாதிரி சைகையிலே வினோத்தை கூப்பிட்றாங்க. வந்து அவரும் உட்காந்துறார். எப்படி அவரும் வந்து உட்காந்துறார். உட்காந்து முடிச்ச உடனே இன்னொரு பாயிண்ட்ல என்ன பண்றாரு, கம்முன்னு எழுந்து கார்டன் ஏரியா வெளியே போயிட்டு அங்க கார்டன் ஏரியால இருந்து பாத்ரூமுக்கு ஒரு டோர் இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி டோர்ல இப்படி இந்த கண்ணாடி டோர்ல அப்படியே சாஞ்சிட்டு இப்படி பாக்குறாரு. இப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்க சுச்சுவேஷனா பார்த்து அரோரா பாத்ரூம்ல இருந்து வெளியே வர, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வர, அரோரா அங்கேருந்து பதறி போயிட்டாங்க. என்னடா சடனா இப்படி ஒரு உருவம் ஃபுல்லா மூஞ்ச மறைச்சிட்டு முடி இருந்தது. மேலே வந்து அந்த இது பெட்ஷீட்டு, அந்த பெட்ஷீட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாரு. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு பயந்துருச்சு. அந்த விஷுவல்ஸ்லேயே அப்படி தான் இருக்குது. அது பயந்து ஒரு மாதிரி நடுங்குவாங்கல்ல, அந்த நடுங்கிருக்கு. ஒரு பாய் அப்செட் ஆயிட்டாங்க. வெளியே வந்தோடனே அரோரா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பயம்புத்திலாம் கேம் ஃபஸ்ட்டே அரோரா சொல்லிடுறாங்க, இந்த பயம்புத்திலாம் வந்து கேம் பிளே பண்ணாதீங்க, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு, எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து அரோரா வினோத்கிட்ட சொல்லிட்டாங்க. அடுத்து சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி பயம் காட்டாதீங்க, ஸோ நேர்மையாக கண்ணை முழிச்சு கேம் விளாடுங்க, பயம் காட்டு முழிச்சு எடுங்க, கத்துறது இந்த மாதிரி பத்ததெல்லாம் பண்ணாதீங்க. நான் கத்தவே இல்லைம்மா, நீ தான் வந்து கத்துனீங்க, காது கிட்ட கத்துனீங்க. நான் ஏமா நான் அமித் கிட்ட தான் கத்துனேன், இல்லை பிரஜன் கிட்ட தான். நாங்கெல்லாம் பக்கத்தில் தான் இருக்கோம், எதுக்கு கத்துறீங்க, எதுக்கு சத்தம் போடுறீங்க, எதுக்கு பயம் காட்டுறீங்க, இதெல்லாம் வந்து நல்லாவே இல்லை, பண்ணாதீங்க தயவு செய்து, ரொம்ப தப்பாக இருக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல சுபிக்ஷா அட்ரஸ் பண்ணுற டைமில் கூட அரோரா வந்துடுறாங்க, ஆதிரி வந்துடுறாங்க. வந்துட்டு ஆனால் நீ இப்படிலாம் பண்ணாத, எனக்கு பதறி போயிடுச்சு நிஜமாவே, இந்த ஒரு விஷயத்தை நிறுத்திக்கோ, இது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ கூட அவர் வந்து அவங்க வர்றதை பார்த்துட்டு திரும்ப மூஞ்சி முன்னாடி அந்த ஒரு முடியை தான் போடுறாரு. திரும்பவும் அந்த முடியை எடுத்துகிட்டு பேசுனேன் அப்படின்னா, கண்ணை பார்த்து பேசுனா கூட பேசாமல் அந்த முடியை போட்டு தான் திரும்ப திரும்ப பேசுகிறார். ஓகே, இப்படிலாம் பண்ணாதானே, சீரியஸாக எங்களுக்கு பிடிக்கல, நானும் பயந்துட்டேன்ற மாதிரி ஆதிரி சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இதில் பயந்தது என்னன்னா ஃபஸ்ட்டு அரோரா தான். இவங்க 2 பேரும் அங்கே இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஸோ சடனாக இப்படி பார்க்கும்போது எங்களுக்கே பயம் வருது அப்படின்றத 3 பேரும் கன்ஃபெஸ் பண்ணுறாங்க. இவரும் முடியை ரிமூவ் பண்ணாமல் அவங்க 3 பேரும் கன்ஃபெஸ் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டாங்க. அங்கே போயிட்டு வியானா பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த முடியை எடுத்துக்கிறார். எடுத்து முடிச்சுட்டு இப்படி ஒரு விஷயம் நடக்குதா. அடுத்து கானாவினர் திரும்ப அந்த சைடு திருட போகிற மாதிரி அங்கே ஒரு விஷயத்த பண்ணுறாரு. கானாவினர் திருடுற போகிற மாதிரி அந்த சைடு போயிட்டு அந்த டைமண்ட் பக்கத்தில் உட்கார்றாரு. அங்கே கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே தான் எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்களே, பிரஜன்லாம் அங்கே ஆல் டைம் முழிச்சிட்டு இருக்காப்புல.
ஸோ அங்கே போய் உட்காந்தவொடனே அங்கே எந்த பிளானும் நடக்கல, அங்கேயும் கேன்சல் ஆயிடுச்சு. இது முடிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் சுபிக்ஷாக்கும் சாண்ட்ராக்கும் ஏதோ ஒரு உட்கார்ற பிரச்சனை இருக்கு போல. அதை நான் இன்னொரு வீடியோவில் வரேன். அது ஃபுட்டேஜ் நான் முழுசாக பார்த்துட்டு வரணும். அரையும் குறையுமா பார்த்துட்டு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ண முடியாது. இது ஒன்று. அடுத்து காலைல நடக்குது. காலைல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. சுபிக்ஷா சாண்ட்ராவோட இஷ்யூ, வினோத்தோட இஷ்யூ, வினோத்தோட ஆதிரைன்ற மாதிரி நிறைய சண்டைகள் போயிட்டு இருந்தது. அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. கடைசியாக தூங்க போனாங்க இல்லையா, தூங்க போனதுக்கு அப்புறம் ரம்யாவை எழுப்பி விட்டாங்க. ரம்யா காலிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சால்வ் பண்ற நிலையில எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ற முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிருக்க டைம்ல டீ வர்றதுக்கு வந்தது. கிச்சன் டீமுக்கு டீ போட சொல்லிட்டு போயிட்டாங்க. கிச்சன் டீம் கிட்ட இருந்து பேசிட்டு ரம்யா வராங்க. அந்த நெக்லஸ் ஆண்ட வர வழியிலே டப்புன்னு ஒரு ஃபிளாட், அங்கிருந்து மேலேருந்து கீழே ஒருத்தர் விழுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா மயக்கம் போட்டு விழுந்து ஒட்டுமொத்த வீடுமே அதிர்ச்சி ஆகி போயிட்டு எல்லாம் தண்ணி அடின்னு அடிக்கிறாங்க. ரம்யா எழுந்துக்க மாட்டாங்க. எழுந்துக்கவே இல்லை. லிட்ரலி வந்து அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல. ஏன்னா தூக்கம் கம்மியாக இருந்தா சுகர் இல்லைன்னா அது மாதிரி தான் ஆகும். அவங்க அதை மாதிரி தண்ணி அடிக்கிறாங்க, ஆகலை. ஏற்கனவே நம்ம 2வது வாரமும் 3வது வாரம் பார்த்தல அதே சீன் தான். அதுக்கப்புறம் சபரி என்ன பண்ணிட்டான், தண்ணி எடுத்துன்னு வாங்கன்னு தண்ணி எடுத்துன்னு வந்து சக்கரை கொடுத்து அவங்கள எழுப்பி தண்ணி குடிச்சாங்க பாருங்க. அவ்வளோ தண்ணி அது பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருந்தது. டப்புக்கு 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 டப்பு 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 டப்புன்னு குடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க இதுவாகிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் ரூமுக்கு வந்து ஸ்டோர் ரூம்லேயே டாக்டர் எமர்ஜென்சியாக வந்து ஸ்டோர் ரூமில் கூப்பிட்டு போயிட்டு ட்ரிப்ஸோ குளுக்கோஸோ போட்டு அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் ரம்யா. ஸோ நைட்டெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுந்த ரம்யாவை பார்க்க முடிஞ்சு. அந்த அளவுக்கு தான் காலைல மார்னிங் ஆக்டிவிட்டி, ஐ மீன் இந்த டாஸ்க் ஒரு தீவிரமாக போயிட்டு இருக்குது நம்மளால பார்க்க முடிஞ்சு. அடுத்து இன்னொரு பக்கம் காலைல கானா வினோத்தால் நிறைய பிரச்சனைகள் சலசலப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்துன்னு போய் ஓப்பனாக வந்து ஒரு விஷயத்த விக்ரம் சொல்றாரு. எப்பா நீ டாஸ்க் பண்ணி என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் உங்களுக்கு குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு, என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணணும், இதை தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணு. நீ தேவையில்லாமல் சண்டை போடுறதோ தேவையில்லாமல் வார்த்தை விடுறதோ அது நல்லது கிடையாது, இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி காலையிலேயே விக்ரம் போயிட்டு கானா வினோத்துக்கு எச்சரிக்கை கொடுத்துறாரு. ஏன்னா அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆச்சு. இது முடிச்சிட்டோன்னு என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாரு, டாஸ்க் தானே, கேம் தானே, கேம் எப்படி வேணாலும் விளையாடலாம் தான் சொன்னாங்க, அதனால தான் நான் கேம் எப்படி விளையாடிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, நீ விளையாடு ப்ரோ, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ விளையாடுங்க, கரெக்டாக தான் விளையாடுறீங்க, பிரச்சனையே கிடையாது, நீ பார்த்துக்கலான்ற மாதிரி கானா வினோத் அவர்கிட்ட. ஸோ கானா வினோத் இதில் குறிப்பாக ஒரு பிரச்சனைனா பேச வரணும்னா பேச விடணும். நடுவில் இன்டரப்ட் பண்ணி பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இதில் குறிப்பாக ஆதிரை வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்டர் மிலான் போனதுக்கு காரணம் நீ தான், வாட்டர் மிலான் போனதுக்கு மெயின் காரணமும் நீ தான் அப்படின்னு பேச, உடனே நீ இந்த வீட்டில் பல பேர் போகிறதுக்கு வெளியே காரணத்துக்கு காரணம் நீயா தான் இருந்திருக்க, நீ தான் இது பண்ணியிருக்க அப்படின்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த கால் மேலே கால் போட்ட விஷயத்தால ஆதிரிக்கு பெரிய டேமேஜ் ஆச்சுல, அந்த ஒரு விஷயமே திரும்ப ஒரு விஷயம் நடக்கும், அதை பேஸ் பண்ணி அவங்க ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு இவர் திரும்ப கொடுக்குறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி காலைல எழுந்துக்கும் போது நான் இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண பிரச்சனையை கேளுங்க. சண்டை வரும், வீடியோ ரெக்கார்டில் இருக்கும், சண்டை வரும், அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப போடுவேன். சண்டை வரும்போதெல்லாம் எழுந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு பக்கம் பிக் பாஸ் காதில் ஓடிட்டு இருக்குது, தூங்கிட்டு இருக்கேன். சண்டைனா எழுதுக்கணும், அந்த நிலைமையில தான் போயிருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் அந்த சுபிக்ஷாவோட பிரச்சனை ப்ரோமோ வீடியோ முடிச்சுட்டு அந்த சுபிக்ஷாவோட பிரச்சனை உங்ககிட்ட வந்து சேர்த்துடுறேன். பாய் கைஸ்.